கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்காக அனுப்புவா. விசுவாசிக்கிறீங்களா? அத இந்த வார்த்தை உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னாலே கர்த்தர் அனுப்புவா. ஹல்லேலூயா. உனக்கு துணையை கண்டுபிடிக்கும்படி, உன் வாழ்க்கை கட்டி எழுப்பும்படி. நீ வயல் வெளியிலே அலைந்து திரிகிற ஒரு தனிமையான மனிதனாக நீ இருக்கலாம். இருதயத்தில் துக்கத்தோடு அலைந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமில்லாமல் இருக்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆவியானவரோடு பேசுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எனக்காக பேச ஆள் இல்லை, எனக்காக காரியங்களை எடுத்து செய்ய ஆள் இல்லை, நான் தனியா இருக்கிறேன். நீ தனியாக இல்லை. உனக்கு முன்பாக தேவ தூதன் செல்லுவா. தேவ தூதன் செல்லுவா. சில பேரு பயந்து போயிருக்கிறீங்க, திகிலடைந்து இருக்கிறீங்க. எனக்கு வழி தெரியல, நானே தேடிட்டுமா, நானே போட்டுமா, நானே அலையட்டுமா? ஈசாக்கு எங்கேயும் போல, அவன் தேவ பிரசன்னத்துல தியானம் பண்ணி கொண்டிருந்தான். காரியத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் தூதனை அனுப்புவா. ஹல்லேலூயா. கர்த்தர் தூதனை அனுப்புவா. அவன் தியானம் பண்ணி முடித்து கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ ஒட்டகங்கள் வருகிறதை கண்டா. நீ கர்த்தருடைய பிரசன்னத்தை தரித்திருப்பாயானால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ கலங்காதே, அவர் உன்னை ஆதரிப்பா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். என் தனிமையில் எனக்கு வழி தெரியல, எனக்கு போக்கு சொல்ல வழி இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, நான் எங்கே நம்புவேன், யாரை நம்புவேன்? ஆண்டவரே, தனிமையில் நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் சொன்னா, அவன் கூட இருப்பான்ப்பா, கவலைப்படாத.